வணக்கம் மகர ராசி அன்பர்களே. தன்னிறைவு பெற்றவர், சுய சிந்தனை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே இந்த சிலையெல்லாம் நீங்களே செதுக்கிற மாதிரி ஒரு சிற்பம் காட்டுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளக்கூடிய திறமைசாலி நீங்கள் செதுக்கிக் கொள்வது மட்டுமில்லை, எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து சில படிப்பினைகளை புரிந்து கொண்டு அந்த படிப்பினையின் வாழ்க்கையிலே அதை படிக்கலாய் போட்டு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டிருப்பீர்கள். உயரத்தின் உச்சி எவ்வளவு தூரம்னா அது எனக்கு தெரியலங்க, நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவீங்க. திரும்பி பார்க்கறது அது பாட்டுக்கு இருக்குது, அதெல்லாம் எனக்கு அனுபவம் அப்படின்னு போறீங்க. அனுபவத்துடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதை யார்கிட்டையும் சொல்லிக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் செயலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆடு வந்து தன்னுடைய 2 குழம்பு கொண்ட காலுடைய 2 விரல் மட்டும்தான் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு மலையின் உச்சத்தில் ஏற மாதிரி சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸ் யூ க்ரோத் அப்படின்னு சொல்லுவான். சின்னதான் கொடுத்தேன், உள்ளே வந்தார், கிடுகிடுன்னு மேலே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நுணுக்கங்கள் எல்லாம் கொண்டவர். அது மட்டும் இல்லை, எந்த மாதிரி சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு கொஞ்சம் கூட அசந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கான சூழ்நிலையில குரு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் பாருங்க. 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய நேராக பார்க்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது மீன ராசி. அங்கே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாங்க, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சனி பகவான் உங்களுடைய 7.5 சனி அப்படிங்கிறத முடிச்சு 29 மார்ச் அன்னைக்கு அங்கே போயிட்டார். அப்படி போன உடனே சுபிட்சத்தின் எல்லைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம்ங்கிறது 3ஆவது ஸ்தானம். அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் அடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதை லைன் அப் பண்ணுங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல பார்வையை வைத்து கொண்டிருக்கிறவர் அப்படின்னு சொன்னா, 9ஆம் பார்வையாக பார்வையை வைத்துக் கொண்டிருக்கிறன்னு சொல்ற குரு, அவர் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறார். நார்மலாக கேது அப்படின்னா தடை ஏற்படுத்துவாரும் ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் அவர் தன்மையை மாற்றுவதற்காக 5ஆம் இடத்திலேருந்து இவர் பார்த்து விட்டார். வரக்கூடிய தடையும் போயிடும். உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு உங்கள் ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் உண்டு. அந்த நட்சத்திரத்துக்குடைய பலன்களாக பார்க்கும்போது பிள்ளையாருக்கு எதனா பண்ணுங்கன்னு நம்ம நார்மலாக பரிகார பலனாக சொல்லுவோம். கேதுங்கிற பிள்ளையார் தான். அப்போ பார்த்துக்கணுங்க, காலையில் இந்த வாரம் ஃபுல்லாக எழுந்துக்கிறீங்க, பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றுன்னு ஒரு மந்திரம், வேற ஒன்றும் பெருசாக வேண்டாம். இப்படி சொன்னீங்களான்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களை லைஃப்பில் நிறைய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை மூமெண்ட் கொடுக்கறதுக்கு தான் சந்திரன் தன்னுடைய ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியில் அங்கேருந்து மூவ் பண்ணிகிட்டே வரார். கொஞ்சம் சிக்னஸோடு ஆரம்பிக்கும். முதல் 2 நாளைக்கு பெருசாக ஆக்டிவிட்டிலாம் இல்லை. 3ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வர ஆரம்பிக்கும். 3, 4, 5, 6, 7 கரெக்டாக உங்களுக்கு நல்ல சித்தியில் கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ உங்களுக்கு பண வரவு, நீங்கள் எண்ணியதெல்லாம் ஈடேறுதல், உங்கள் வாழ்க்கையிலே புதிய வகுக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்ல முடியாது. நான் யோசித்து பார்த்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியப்பட்டிருக்கேன். எக்ஸிக்யூஷன் பவர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நீங்கள் கம்பைல் பண்ணி நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் தான். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் எக்ஸசைஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க. அந்த ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் டாஸ்க் ஓரியன்டாக வச்சுக்கோங்க, டைம் ஓரியன்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த டைம் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் பாண்டோடு எல்லாத்தையும் மூவ் பண்ணிங்கன்னா முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் முயற்சியோடு இருக்கணும்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த வாரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுடலாம். இந்த வாரத்தில் 7, 8 அப்படிங்கிற 2 நம்பர் உங்களுக்கு ராசி நம்பராக அமையிறது. 7ஆம் இடம்லேருந்து நேராக செவ்வாய் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தைரிய ஸ்தானத்துக்குரியவர். 4, 11 அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பணம் வரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். அதனால் 7, 8 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பர். இதை வைத்து கொள்ளுங்கள். அதே போல் அஷ்டமி, துர்கா அஷ்டமி அன்னைக்கு அவசியம் துர்கை தேவியை பாருங்கள். காளி தேவி, அம்மன் எந்த பார்த்தாலும், ஆனால் வழிபாடு அன்னைக்கு பண்ணிடணும். பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ராகுக்கு பிடித்தவர் துர்கை. அப்போது உங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, அப்போ உங்களை மேலே கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை,
இந்த துர்கை மாதா உங்களை கொண்டு வந்துருவா. அப்படிங்கிறனால இந்த வாரம் அவசியம் துர்கை வழிபாடையும் நான் சொன்னபடி இந்த 7, 8 என்ற நண்பரையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.